இன்னைக்கு நாம குர்ஆன்ல இருந்து ரொம்பவே ஆழமான சில விஷயங்களை பார்க்க போறோம். குறிப்பா 2வது அத்தியாயமான அல் பக்கராவுல வர்ற 24ல இருந்து 29 வரையிலான 6 சக்தி வாய்ந்த வசனங்களை அலசி ஆராய போறோம். இந்த வசனங்கள்ல ஒரு சவால் இருக்கு, ஒரு வாக்குறுதி இருக்கு, அப்புறம் இந்த மொத்த பிரபஞ்சத்தை பத்தியே யோசிக்க வைக்கிற சில விஷயங்கள் இருக்கு. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு 2 முக்கியமான மூலங்களை அடிப்படையா வச்சிருக்கோம். நீங்க திரையில பார்க்குற மாதிரி ஒரு பக்கம் அசல் அரபி மூலமும் இன்னொரு பக்கம் அதோட தெளிவான தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்கு. இது மூலமா அந்த வார்த்தைகளோட அழகையும் அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தத்தையும் நம்மால நல்லா புரிஞ்சுக்க முடியும். சரி, நம்மளோட இந்த பயணம் ஒரு தீவிரமான மேற்கோளோட தொடங்குது. வசனம் 24ல வர்ற இந்த வரிகளை பாருங்க. இது ஒரு விதமான எச்சரிக்கை துணியோட நாம பேச போற விஷயத்தோட முக்கியத்துவத்தை நல்லா அழுத்தமா சொல்லுது. அந்த கடுமையான எச்சரிக்கைக்கு பின்னாலேயே அதே வசனத்துல ஒரு நேரடி சவாலும் வருது. இது சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல, இது ஒரு ஓபன் சேலஞ்ச். முதல் பகுதியா அந்த சவால் என்னங்கறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த சவாலோட மையக்கருத்து ரொம்பவே தெளிவானது. அதாவது இந்த வேதம் உண்மையிலே இறைவன்கிட்ட இருந்துதான் வந்ததான்னு சோதிக்கிற ஒரு பரீட்சை இது. இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இதோட தரம், நட, இதுல இருக்கிற மாதிரி ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது உங்களால உருவாக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. இது மூலமா தன்னோட தனித்துவத்தை இந்த வேதம் நிலைநிறுத்துது. அந்த கடுமையான எச்சரிக்கை, சவால், இதுக்கெல்லாம் அப்புறம் அடுத்த வசனம் அப்படியே தலைகீழா நம்மள வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. நம்பிக்கையாளர்களுக்கு என்ன பரிசு காத்திருக்குன்னு சொல்லுது. இந்த கான்ட்ராஸ்ட் தான் இந்த வசனங்களோட அழகே. வாங்க அந்த வாக்குறுதி என்னன்னு பாப்போம். முன்னாடி சொன்ன நரக நெருப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டா இங்க சொர்க்கத்தோட ஒரு அமைதியான சித்திரம் தீட்டப்படுது. கீழே ஆறுகளோடுற பசுமையான தோட்டங்கள், ஏற்கனவே சாப்பிட்டு பழகின சுவையில பழங்கள், தூய்மையான துணைகள், அப்புறம் முடிவே இல்லாத ஒரு நித்திய வாழ்க்கை. இந்த வாக்குறுதி நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் ஊக்கத்தையும் கொடுக்குது. ஸ்வர்க்கம், நரகம்னு இந்த மாதிரி சக்தி வாய்ந்த விஷயங்களுக்கு பிறகு குர்ஆன் அது எப்படி பேசுது, அதோட கம்யூனிகேஷன் முறை என்னன்னு சொல்லுது, அதுதான் உவமைகள். இறைவன் ஏன் ஒரு கொசு மாதிரி சின்ன விஷயத்த கூட உவமையா பயன்படுத்துறான், அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓமைங்கிறது ஒரு பெரிய கருத்தை புரிய வைக்கிற ஒரு சிம்பிளான உதாரணம். இறைவன் ஒரு கொசு மாதிரி ரொம்ப சின்ன விஷயத்த கூட உதாரணமா சொல்ல தயங்க மாட்டான்னு இந்த வசனம் சொல்லுது. ஏன்னா நம்பிக்கையாளர்கள் அதோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்குவாங்க. ஆனா மத்தவங்களோ அதோட வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து குழம்பிடுவாங்க. ஆக இந்த ஊமைகள் யார் உண்மையிலே நம்புறாங்க, யார் நம்பலன்னு பிரிச்சு காட்டுற ஒரு கருவியா இருக்கு. அடுத்ததா இந்த வசனங்கள்ல பாசிகீன், அதாவது வரம்பு மீறுபவர்கள்னு ஒரு கூட்டத்தை பத்தி பேசுது. போன வசனத்துல சொன்ன மாதிரி இந்த ஓமைகளால வழிகட்டு போறவங்க இவங்க தான். அப்படின்னா அவங்களோட குணங்கள் என்ன, அவங்க என்ன செய்றாங்க? வாங்க அடுத்ததா அதை பார்க்கலாம். இங்க நீங்க பாக்குற மாதிரி வழிகேட்டுக்கு கொண்டு போற 3 முக்கிய செயல்களை தெளிவா பிரிச்சு காட்டுது. முதல்ல, இறைவன்கிட்ட செஞ்ச உடன்படிக்கையே மீறுறாங்க. 2வது, இறைவன் எந்த உறவுகளெல்லாம் சேர்த்து வைக்க சொன்னானோ அதெல்லாம் துண்டிக்கிறாங்க. 3வது, இந்த பூமியில குழப்பத்தை உருவாக்குறாங்க. இதனால கடைசியில அவங்க தான் பெரிய நஷ்டவாளிங்க அப்படின்னும் இந்த வசனம் சொல்லுது. சரி, இப்ப நம்ம பேச்சோட டோனை கொஞ்சம் மாத்தி நம்மள நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு வருவோம். சவால், வாக்குறுதி, ஓமைகள்னு பேசிட்டு இருந்த நாம இப்போ வசனம் 28ல நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கப்படுற ஒரு ஆழமான தத்துவார்த்தமான கேள்விக்கு வரும். இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது நம்மளோட வாழ்க்கை, மரணம், அப்புறம் மறுமைங்கிற அந்த பெரிய சுழற்சியை பத்தி நம்மள சிந்திக்க வைக்குது. உயிரே இல்லாம இருந்த நமக்கு உயிர் கொடுக்கப்பட்டதை கண்கூடா பார்த்துட்டோம். எப்படி இறைவனை மறுக்க முடியும்னு கேட்கறது நம்ம இருப்போட ஆணிவரையே கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. இப்போ நாம இந்த வசனங்களோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். தனிப்பட்ட நம்மளோட இருப்ப பத்தின கேள்வியிலிருந்து இது நம்மள பூமிக்கு வெளியே இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்துக்கே கூட்டிட்டு போகுது. படைப்போட மகத்துவத்தை பத்தி ஒரு பிரமிக்க வைக்கிற சித்திரம் இது. இந்த வசனம் 2 பிரம்மாண்டமான படைப்புச் செயல்களை பத்தி சொல்லுது. ஒன்னு, இந்த பூமியில இருக்கிற எல்லாமே மனிதர்களான நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு ஆச்சரியமான கருத்து. 2வது, அதுக்கப்புறமா வானங்கள் 7 அடுக்குகளா ரொம்ப நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது இறைவனோட அளவற்ற சக்தியையும் நமக்காக அவன் செஞ்சிருக்கிற தாராளமான ஏற்பாடுகளையும் ரொம்ப அற்புதமா விளக்குது. இறுதியா இந்த ஆய்வு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டோட முடியுது. மேலும் அவன் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவன். படைப்போட இந்த பெரிய பயணத்துக்கு அப்புறமா இந்த வசனங்கள் நம்மள ஒரு ஆழமான சிந்தனையோட விட்டுட்டு போகுது. அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒருத்தரோட வழிகாட்டுதல் கீழே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு. இந்த விளக்கம் உங்களுக்கு இந்த வசனங்களை ஒரு புது கோணத்துல பார்க்க உதவி இருக்கும்னு நம்புறேன்.